உங்களை ஆஸ்க் iiiEM இந்த பதிவில் லட்சுமி நரசிம்மன் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு புதிய கேள்வி, ஒரு புதிய விடை, புதிய சப்ஜெக்ட். ஸோ இந்த சேட்டிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுடைய ஆதரவு, வரவேற்பு எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கிறதுனால தான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருக்கு. ஒவ்வொரு காணொலியில ஒரு புதிய புதிய டாபிக்ல நாங்க உங்களை சந்திக்கிறேன். இன்றைய டாபிக் என்ன அப்படின்றது பார்த்தோம்னாக்கா, மிஸ்டர் சந்தோஷ் அப்புறம் மிஸ்டர் தேஜஸ் அப்படின்றவர் யூடியூப்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அவர்களுடைய கேள்வி முதலில் ஆங்கிலத்தில் உரைத்துவிட்டு தமிழாக்கம் செய்துகிறேன். How to do contract manufacturing in export import business? அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்றது அப்படின்னு அவருக்கு கேட்டிருக்காங்க. இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது. பொதுவா அவர்களுடைய பொருள்கள் என்ன அப்படி பார்த்தோம்னாக்கா, அவங்க மேனுஃபேக்சர் பண்றது இன்ஜினியரிங் குட்ஸ், வால்வ், நட்ஸ் அண்ட் போல்ட், அதுக்கப்புறம் நிறைய கார் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க அசசரிஸ் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் இது. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னாக்க அது எப்படி நம்ம இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல பண்ண முடியும், அது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா, இருந்ததுன்னா அது எப்படி செய்யலாம் அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னாக்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது, பிசினஸ்ல எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் இது. ஸோ சந்தோஷன் தேஜஸ்க்கு என்ன சொல்றேன், என்னுடைய பரிந்துரைப்பு, என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னாக்க, iiiEMல நாங்க சொல்லி கொடுக்குறோம். அதுல இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன், மார்க்கெட் செலெக்ஷன்லயும் சரி, பையரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இரண்டாவது கஸ்டமர் உடைய பர்னிங் ப்ராப்ளம் அல்லது கஸ்டமருடைய நீட்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுடைய பல்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அது. ஸோ கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட்ல நாங்கள் அதை சொல்லி கொடுக்குறோம். அதை ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய ஒரு பரிந்துரைத்து பேசி அப்படியே பார்த்து அவங்களுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப நீங்க செய்யக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றது பார்க்கறச்ச, இந்த மாதிரி நட்டு, போல்ட்டு, வால்வு, அதுக்கப்புறம் இன்ஜினுக்கு வேண்டிய பொருட்கள், இல்ல வேரியஸ் டைப் ஆஃப் அசசரிஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் ஃபென்னர் பெல்ட், இந்த மாதிரி வெவ்வேறு பொருட்கள் நம்ம உருவாக்குறோம். ஸோ அந்த மாதிரி இது எந்தெந்த காருக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது. இப்போ பொதுவாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றச்ச எப்படின்னாக்கா, ஜெர்மனி அந்த கண்ட்ரியில நிறைய கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஆடி, அதுல டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், டிஃப்ரெண்ட் சைசஸ். அதே மாதிரி BMW, ஃபோர்ட் அவங்களோடது, மர்சிடிஸ் பென்ஸ், ஒபெல், போர்ஷ், வாக்ஸ்வேகன், அதுக்கப்புறம் வெவ்வேறு மாடல்ல வெவ்வேறு டைப்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அங்கிட்டு அசோசியேஷன் என்ன, அவங்க என்ன மாதிரி இது பண்றாங்க, கரண்ட்லி அவங்க யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க, எப்படி அவங்களுடைய இம்போர்ட்ஸ் என்ன அப்படின்றது, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் டேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நோ மை ப்ராடக்ட்னு அப்படின்னு நாங்க ப்ராடக்ட் செலெக்ஷன்ல சொல்லிவிடுவோம். அதனால அந்த ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி அப்படின்றத இரண்டாவது பார்க்கணும். அந்த பொருளை எப்படி பண்றாங்க, மேட் ஆஃப் வாட், தட் இஸ் காம்போசிஷன் அவங்களுடையது. ஏன்னா பொதுவாக ஜெர்மன்ல அவங்க ப்ரிஃபர் பண்றது ஜெர்மன் ஸ்டீல்ல பண்ணக்கூடிய ஒரு பொருளா இருக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி சில பொருட்கள் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நம்ம பண்ண முடியுமா அப்படின்றது.
அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஏதாவது வால்வு இதெல்லாம் வந்து எண்ட் யூஸ் அப்ளிகேஷன்ல அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல அதை எப்படி அவங்க யூஸ் பண்ண முடியும், எந்த மாதிரி ஃபியூவல் எஃபிஷியன்சி கொண்டு வர முடியும், வாட் வேல்யூ ஆடட் செயின் நம்மளுடைய பொருள் அவங்களுக்கு அது கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க கிட்ட இதை ப்ரொபோசல்ஸை கொடுக்கணும். இந்த ப்ரொபோசல் கொடுக்கறச்ச கமர்ஷியலி இது வயபிளா இருக்கா என்னன்றது பார்க்கணும். இந்த கமர்ஷியலி வயபிள் அப்படின்ற தமிழாக்கத்துல நம்ம பார்க்கறச்ச இந்த பொருளை நம்ம கொடுக்கணும். இந்த பொருள் கொடுக்கறச்ச அவங்களால அஃபோர்டபுள் பிரைஸ், அவங்களால அந்த பொருள் பிரைஸ் கொடுக்க முடியுமா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்ல குவாலிட்டி கொடுக்குறேன் சார் அதனால பிரைஸ் ஜாஸ்தி ஆகிடுவேன். கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணோம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஆஃபர் பண்ணணும், அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணும், அதே மாதிரி டைம்லி டெலிவரியில கொடுக்கணும் வித் குட் பேக்கேஜிங். ஸோ இந்த குவாலிட்டி, அஃபோர்டபுள் பிரைஸ், டைம்லி டெலிவரி, குட் பேக்கேஜிங் அப்படி நம்ம ப்ரொபோஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்க ஒரு பொதுவாக ஒரு சாம்பிளை நீங்க அனுப்பிச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னாக்க கஸ்டமர் வில் கெட் டிலைட்டட். ஏன்னா இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைங் டேஸ் அது முடிந்து விட்டது. இப்போ டிலைட்டிங் கஸ்டமர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர்ல பார்க்கறச்ச வந்து டேமியன் ஃபிலிமிங் ரேட்டிங் அவங்களோட இது பார்க்கறச்ச 6 சிக்மா கம்பெனிஸ் இதில் பார்க்கறச்ச 99.99% ப்ரெசிஷன் இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு பொருட்களை கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து ஆட்டோமொபைல் செக்டர்ல ப்ரிஃபர்டு சாய்ஸ் அப்படின்னு பார்க்கறச்ச இந்தியாவை கன்சிடர் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு லீவரேஜ், இந்த ஒரு நம்மளுடைய பிராண்ட் ஈக்விட்டியை வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டா நம்ம மார்க்கெட் பண்ணிக்கணும், நம்ம வந்து கரெக்டா அவங்களை அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ட்ரேட் அசோசியேஷன்ஸை மீட் பண்றீங்க, அப்போ இந்த மாதிரி வெஹிக்கல் அவங்க கார் ஓனர்ஸை கான்டாக்ட் பண்றீங்க, அதே மாதிரி மோட்டார் சைக்கிள்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணலாம், ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பொருட்களை எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு எப்படி எப்படி பண்ண முடியும், அதாவது எண்ட் யூஸ் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அதுல நம்ம பதிவு செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல பிசினஸ் ரிலேஷன்ஷிப் உருவாக்க முடியும். சம்வேர் அஹெட் நம்ம போகிறச்ச வந்து டெக்னிக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் கூட இதுல வரும். ஸோ இந்த மாதிரி வரைச்ச அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க இப்படி பண்றோம், நாங்க டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுக்குறோம், கொலாபரேஷன் கொடுக்குறோம், உங்களுடைய மெஷின்ஸ் சிலது இம்போர்ட் பண்ணி நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும், மெஷின் நாங்க தரோம், இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் கூட சிலது பண்றோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விடக்கூடாது. அந்த டெக்னிக்கல் கொலாபரேஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து என்ன பண்ண முடியும், ஒரு மெஷின் வந்து கம்பேட்டபிலிட்டி நம்ம கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலா இதே பொருள் வந்து இதுலயும் யூஸ் ஆகும், அந்த கார்லயும் யூஸ் ஆகும், இப்படி ஆகும். அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணி அந்த பொருட்களை நம்ம விற்றோம் அப்படின்னாக்க ஏற்றுமதி இறக்குமதியில அது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வெண்டர் மேனேஜ்மெண்ட் இன்வென்ட்ரி, விஎம்ஐ அப்படின்னு உண்டு. வெண்டர் மேனேஜ்மெண்ட் இன்வென்ட்ரி அதாவது ஜஸ்ட் இன் டைம் ஆபரேஷன் அப்படின்னு ஜப்பானீஸ் டெக்னிக்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பொருட்களை நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், அந்த கஸ்டமருக்கு வந்து அவங்க இன்வென்ட்ரி கேரி பண்றதுக்கு பதில் கரெக்டான அவங்களுடைய ப்ராசஸ் அவங்க பண்ணக்கூடிய ஒரு தருவாய் நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். அப்போ மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ், குவாலிட்டி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா பண்ணோன்னா அப்போ அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நம்ம கான்ட்ராக்டை என்டர் பண்ணி கமர்ஷியல் கான்ட்ராக்ட், கமர்ஷியல் லால அது கரெக்டாக பண்ணி நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இட் கேன் பி ஃபார் 1 year 2 years or 3 years. அப்போ வந்து உங்களை சப்போர்ட்டிங் வெண்டர், சப்போர்ட்டிங் சப்ளையரா உங்களை ட்ரீட் பண்ணி அதை வந்து கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தரமான பொருட்கள் நம்ம பண்றோம், டைம்லி டெலிவரி கொடுக்குறோம், குட் குவாலிட்டி கொடுக்குறோம், ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குறோம், சீவர்த்தி பேக்கிங் கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அஷ்யூர்ட் பிசினஸ் கிடைக்கிறது, நம்மளுக்கும் அஷ்யூர்ட் பிசினஸ் ஆயிடுறது. அதனால வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் பார்ட்டிஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கோட ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப நல்ல அப்ரோச் ஃபார் இன்ஜினியரிங் செக்டர்ல இது ஒர்க் அவுட் ஆகுது. இதை மாதிரி மற்ற சில ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகுது, டிபெண்டிங் ஆன் ப்ராடக்ட் டு ப்ராடக்ட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து அதை சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச்.
என்னைக்குமே வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் நம்மளுடைய தொழில இருக்கணும். ஸோ ப்ராசஸ்ல வந்து சிஸ்டம் ஓரியன்டா இருக்கணும், ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். ஐ ஹோப் இதை இதை கேட்ட திரு சந்தோஷ் அண்ட் தேஜஸ் அவர்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னாக்க, நீங்க மட்டும் சந்தோஷம் அடைந்தா போறாது, இதை வந்து மற்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து அவர்களையும் இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல கூட்டிடுவாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னாக்க, வெறும் ஹாஃப் பேக் நாலேஜ்ல பண்ணாம IIIM செஷன்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு அடுத்த லெவல்ல அது எப்படி எடுத்துட்டு போகணும், என்ன பண்ணணும், கமர்ஷியலி எந்த மாதிரி நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், அப்போ பிசினஸை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம், எப்படி நீங்க வந்து அந்த ட்ரேட் அசோசியேஷன்ஸோட ஒரு டைப் வச்சுக்கலாம், எப்படி நீங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சீஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கைவிடக்கூடாது. ஏன்னாக்கா இப்போ சைனாவை விட்டு இந்தியாவை வந்து ஒரு சப்போர்ட்டிங் சப்ளையரா பார்த்துட்டு இருக்காங்க வேர்ல்டு. ஸோ ரஃப்லி நான் பார்க்கறது வந்து 2700 ஜப்பனீஸ் கம்பெனி வந்து சைனா விட்டு விலகி வந்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கறச்சு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்தியாவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்தியா, வியட்நாம், தாய்வான் இந்த மாதிரி வராங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து இரு கை கிடையாது, எவ்வளோ கை சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்ல நம்ம இது எடுத்து நம்ம பண்ணோம்னாக்க ஒரு நல்ல பிசினஸ் உருவாக்க முடியும். அதாவது IIIM உடைய மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, கோல்டன் மிஷன் பேர்ட் அப்படின்றது. அந்த வளர்ச்சி நம்ம ராஜா காலத்துல எப்படி வளர்ச்சி இருந்ததோ அந்த வளர்ச்சி இப்பொழுது பார்க்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோள். அதாவது $5 trillion இந்தியன் எக்கானமி உருவாக்க வேண்டும். அதனால 2025 வரைக்கும் வெயிட் பண்ணாம அதுக்கு முன்னாடியே இது பண்ண முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களை போன்ற ரசிகர்கள், எக்ஸ்போர்ட்டர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் இவர்கள் எல்லாம் கைகூடி சேர்த்தால் நாம் பண்ணக்கூடியது எல்லாம் பண்ண முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு திடம் நம்மளுக்கு இருக்கு. கான்ஃபிடென்ட்டா நம்ம பண்ணலாம். ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்க பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சு இந்த கொரோனா காலகட்டத்தில் ஈஸியா நீங்க வீட்டில் இருந்தபடியே கூட கற்றுக்கொள்ள முடியும். ஸோ என்ன பண்றீங்க, எங்களுடைய சேல்ஸ் கவுன்சிலர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க, எப்படி பதிவு செய்யணும் அப்படின்றத பண்ணுங்க. ஸ்பாட் ஆன் அட்மிஷனுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. இப்போ இந்த சாட்டர்டே சண்டே நாளை மறுநாள்ல இருந்து புதிய செஷன்ஸ் ஆரம்பிக்கிறது. இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணி நீங்க பதிவு செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செஷன் நான் இருப்பேன், அதுலயும் உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி நாங்கள் லீவரேஜ் எடுத்துட்டு போறோம் என்ன அப்படின்றது. இந்த செஷன்ஸை ரொம்ப லைவ்லியா எடுத்துட்டு போகிறது உங்களுடைய கன்வீனியன்சி ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் நாங்கள் பண்றோம். ஸோ வீட்டில் இருந்தபடியே இதை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கறச்ச எங்களுடைய குறிக்கோள் என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய சொந்த காலில் நின்று அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு லெவலை நாங்கள் உருவாக்குறோம். ஸோ இதை எப்படின்னா ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டா நாங்கள் இருக்கோம், லைஃப் டைம் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டிசிஷன் எடுக்கணும், என்ன பண்ணோம், எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், எதுல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், எப்படி பண்ணா எனக்கு லாபம் வரும் அப்படின்றத நீங்க வந்து எங்களோட ஷேர் பண்ணி நாங்கள் வந்து அதுக்கு வேண்டிய அட்வைஸர் கொடுப்போம். இட்ஸ் அ பர்சனல் டச் ஓரியன்டட் அப்ரோச். ப்ராக்டிக்கலி நாங்க இதை வந்து சொல்லி கொடுக்கறதுனால நீங்க தான் அது பண்றீங்க, நாங்க வந்து வழிகாட்டி. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், டைமை வேஸ்ட் பண்ணாங்க, ஜாயின் பண்ணுங்க, நம்ம அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ அதனால யூத் சேரலாம், லேடிஸ் வீட்டில் உட்காந்து இருக்கிறதுக்கு பதில் நம்ம வந்து இது ஜாயின் பண்ணலாம். ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட்டர் ஆகும். ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய பேங்கரோ, அட்வொகேட்டோ, அல்லது சேல்ஸ்ல இருக்கக்கூடியவரோ, மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களோ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அட்வொகேட் யாரா இருந்தாலும் இந்த பிசினஸை வந்து நீங்க சைட் பை சைடு ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட்டரா நீங்க பண்ண முடியும். உங்களுடைய சர்வீஸுக்கு வேண்டிய பிசினஸும் இருக்கு. ஸோ அதனால இன்கம் கேன் பி ஏர்ன். நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னாக்கா,
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பண்ணணும். ஸோ ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுடைய ஒத்துழைப்பினால் தான் அப்படின்றது. நாங்கள் வழிகாட்டி தான். நீங்க பண்ண வேண்டியது நீங்க எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்றத நாங்க சொல்லி கொடுப்போம். அதை ரிலீஜியஸா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்ண முடியும். ப்ராசஸ் ஓரியன்டட் அப்ரோச் அப்ப நீங்க பண்ணீங்கன்னாக்க ரிசல்ட்டை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இது வந்து எந்த விதமான ராக்கெட் சயின்ஸ் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து இங்கிலீஷ் தேவையா அல்லது படிப்பு நான் இவ்வளவு படிச்சிருக்கணுமா, இது பண்ணிருக்கணுமா, அது பண்ண எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னாக்க இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்லயும் அப்புறம் இந்த பாலிடிக்ஸ்லயும் எந்த விதமான கிராஜுவேஷன்ஸ் ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பேசிக் நாலேஜ், பேசிக் திங்ஸ் டு கன்வே இது தெரிஞ்சதுனாக்க அடுத்த டிகிரியில எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க சொல்லி கொடுப்போம். ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு தெரியலையா, ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணி நம்ம நீங்க வந்து கன்வர்ஸ் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க பையர்ஸோட, இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேசிட்டு போறாங்க. இப்ப சைனால இருக்கிறவங்களுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த சைனீஸ் வந்து இங்கிலீஷ் பீப்புளோட பேசணும் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸோட இல்ல அமெரிக்கன்ஸோட இல்ல வேற எங்கேயாவது பேசணும்னாக்கா அப்ப அவங்க இன்டர்பிரட்டரை வச்சு அந்த இங்கிலீஷ் பேசுறவங்கள வச்சுக்கிறாங்க. இப்ப ஸ்பெயின்ல வேலை பண்ணணுமா அப்ப ஸ்பானிஷ் பேசுறவங்கள வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்டர்பிரட்டர் டிரான்ஸ்லேட்டரை வச்சு நம்ம இந்த பிசினஸ் பண்ண முடியும். பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் உங்ககிட்ட இருக்கணும். பேசிவ் ஃபார் சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ் அது இருக்கணும். ஸோ அந்த பேஷன் இருந்ததுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால பண்ண முடியும். கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், பேஷன்ஸ் அண்ட் பர்சீவியரன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து பயப்படக்கூடாது, ஃபியர் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. ஃபியர் ஃபேக்டர்னால தான் நம்ம அழியிறோம். அதே மாதிரி மற்றவர்கள் கிட்ட போய் இதை டிஸ்கஸ் பண்ணி நான் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிந்த ஒரு பக்குவமான ஆள்கிட்ட நம்ம போய் ஆலோசனை கேட்டா கரெக்ட். ஆனா தெரியாத ஆள்கிட்ட போனா தானும் இது பண்ணல அடுத்தவனும் உருப்பட விடாம பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் யோசிக்காம எங்களை நம்பி நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதை நம்பி நீங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த செஷன்ஸை பார்த்த நேயர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களும் உருவாக்கிக்கோங்க. சொசைட்டியில இருக்கிறவங்க மற்றவர்களுக்கும் இது ஒரு நல்ல லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய வேண்டுதலுக்கு இணைய கூகுள் பிளே ஸ்டோர்ல நீங்க வந்து iiiEM ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதுல வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எப்படி நாங்க வந்து என்டர்பிரனர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம், அவங்களுடைய லைஃபை எப்படி கேம் சேஞ்சரா மாத்திருக்கோம், அவங்க இப்ப எப்படி பிசினஸ் பண்றாங்க, எப்படி ஜாப் கிரியேட்டர்ஸா இருக்காங்க, எப்படி அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நாங்க பரிந்துரைச்சிருக்கோம். ஸோ இதை நேரடியா நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய வீடியோவும் அதே மாதிரி வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்ந்த மனப்பான்மை. இதை வந்து எப்படின்னா என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணிட்டு அதுல வந்து லெவல்ல நீங்க வந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களும் இதை பார்த்து உற்சாகம் அடைந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு iiiEM ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய சேர்ந்து இதை ஆலோசனை செய்து இதை வந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இதுல வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இது பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரசிக பெருமக்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் இணங்கி இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு முறையும் உங்களுடைய உற்சாகம் விவேகம் நீங்க கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆதரவு நல்ல கமெண்ட் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்து இதை வைரலாக்கி இந்த ஒரு கம்பேட்டபிள் அண்ட் இந்த பிசினஸை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். நான் ரெடி, நீங்க ரெடியா? ரெடினாக்கா சாட்டர்டே சண்டேக்குள்ள அட்மிஷன் எடுத்து நீங்க பண்ணுங்க. சாட்டர்டே தட் இஸ் டுமாரோ பை 4:30 எங்களுடைய செஷன்ஸ் புதுசாக ஆரம்பிக்கிறது 4:30 to 7:30 அண்ட் சண்டே வந்து 9 to 12 o'clock or 12:30 வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்வீனியன்ஸோட நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது கம்ஃபர்டபுளா நீங்க பண்ண முடியும், உங்களை ரீச் பண்ண முடியும். ஸோ சேல்ஸ் கோஆர்டினேட்டரை இமீடியட்டா கால் பண்ணுங்க, கெட் இன் டச் வித் தெம். சேல்ஸ் கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு கரெக்டான வழியை காட்டுவாங்க. See you.
Thank you very much. Have a nice day. Bye bye. Take care.